வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியா முனிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இப்போ வந்து கொஞ்சம் நம்ம கடைக்கு வந்து போக போகிறோம். எதனால் அப்படின்னா, இப்போ ஒரு 2 நாள் முன்னாடின்னு நினைக்கிறேன். ஒரு 2 நாள் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருந்தோம். பாப்பாவோட கொலுசு வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். கொலுசு வந்து அந்து போச்சு. கீழே வந்து நான் அந்த வீடியோவை போடுறேன் பாருங்கள். பாப்பாவோட கொலுசு வந்து வந்துச்சு. அதை தான் வந்து நம்ம கொண்டு போயிட்டு மாற்றிடலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு நாள் கூட தாங்கலை. அவள் காலில் கண்டிப்பாக அந்த கொலுசு நிற்காது அப்படின்னு வந்து முடிவாயிருச்சு. அதனால் போயிட்டு இனி மாத்திரமா என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். விற்கிற விலைவாசிக்கு ஐயோ நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஏரியாக்குள்ளே தான் சின்ன பையன் அவனோட வீடு வந்தாங்க. உங்கள் ஃப்ரெண்டோட வீடா? நம்ம வந்து வீட்டில் இருந்து கிளம்பிட்டு போய்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து செயினை கொலுசை கொடுத்துட்டு செயின் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செயின் கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். இங்கே கஸ்டமர் அட்டன் பண்ணுறவங்க டைமண்ட் கலெக்ஷன்ஸில் இருக்காங்களாம். அதனால் கொஞ்சம் வர லேட் ஆகும் அப்படின்னு அங்கே உட்காந்துட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ஷூட் எத்தனையும் வாங்கினேன்னு ஆசை தான். அப்படியே போட்டு குடுக்குடுக்கு வெளியில் ஓடி ஆள் வச்சு பிடிச்சிருவாங்களோ. ஓ அப்படியா? வேற வீட்டுக்கு பணத்தில் பிடிப்பாங்க. வீட்டுக்கு பணத்தில் பிடிப்பாங்க. முந்தானத்ததுன்னா சாரியில் வந்துருந்தேன் இல்லையா? சாரியில் வந்துருந்தேன். ஏன்னா கோல்டு ப்ரைஸ் தான் வந்திருந்தோம். கோல்டு ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு செயின் ஒன்று எடுக்கலான்னு வந்தோம். வந்து ஒரு அப்படி சொல்லாம ஓடி உனக்கு தான் சொந்தம். வேலையை விட்டுட்டு எல்லா வேலையும் பார்த்துட்ருக்குறோம். ஒரு சின்ன ஷூட் இங்கே கோல்டு பேலஸ்க்கு வந்த இடத்துல. அதனால் சும்மா அப்படியே ஒரு ஷூட் மட்டும் எடுத்துகிட்டு இருக்கிறோம். எதுக்காக வந்தோம் அப்படிங்கிறது வீடியோவில் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதை முடிச்சு அடுத்து ஏதோ ஒரு கலெக்ஷன் போட்டு போகிறாங்க. அடுத்தது டர்க்கி செட் ஆகும். அது என்ன செட்டு? டர்க்கி செட்டுங்களா? டர்க்கிஸ் மாடல். நீ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன். கதை தாண்டியா? நீ கேட்ட மாதிரி செயின் வேற எத்தனை செயின்? தெருவில் போயிடாத, எல்லாத்துக்கும் போயிடுவானுங்க இருக்கிற வைக்கிற விலைக்கு. ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்க பாரு, நீ பார்த்து பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி. டர்க்கிஸ் மாடல், டர்க்கி மாடல் தானே நீ போட்டிருக்கும் போது எடுத்தேன். கொடுத்தாச்சுந்தா கொடுக்காத குடுகுடுன்னு ஓடிடு. ஓகே ஓடுனா வீட்டை தாண்டி தான் போய் நிற்கிறேன். இடையில எங்கேயும் நிற்க கூட. அட்ரஸை வாங்கிருமா? அவுத்து கூட அந்த அக்கா கேட்குறாங்க ஒரு கழட்டி கொடுமா இல்லை கழட்டி அது உங்கள் சொத்து. ரேஷன் கார்டு ஒன்று தான் இருக்கு. வேணும் இருக்கிறது ரேஷன் கார்டு, பேன் கார்டு, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்துருப்பீங்க நான் வந்து எவ்வளோ அழகாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. பாப்பாவோட கொலுசு வந்து போட்டுட்டு அந்த கடை கோல்டு பேலஸ் அந்த கடையில் தான் வந்து எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொலுசு வந்து ஒரு நாள் கூட இல்லை. கொலுசு வந்து அந்து போச்சு. பட் கம்மல் வந்து ஓகே தான், நல்லா தான் இருக்குது. அது இப்போ வரைக்கும் ஒன்றும் ஆகலை.
காதில் தான் நான் போட்டிருக்கேன், ரெகுலர் யூஸுக்கு தான் போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நல்லா தான் இருக்குது. நம்ம பாப்பாவோட கொலுசை போட்டுட்டு பாப்பாவுக்கு அந்த கடையில் கொலுசு எடுக்கலை. கொலுசு எடுக்கலை. நம்ம காசு வந்து ரீஃபண்ட் ஆகுற மாதிரி கேட்டோம். பட் ஆனால் வந்து காசு வந்து ரீஃபண்ட் ஆகாது, இதுக்கு தகுந்த வெள்ளி தான் நீங்கள் எடுக்க முடியும். நம்ம நினச்சோம் சரி ஓகே 10 ரூபா இருக்குது, 1 கிராம் காயினாவது எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஒரு 3 ரூபா 4 ரூபா போட்டு காயின் எடுத்துருவோம் அப்படின்னு கூட நான் கேட்டேன். ஏன்னா அவங்க காசு ரீஃபண்ட் தரல, ரீஃபண்ட் தரமாட்டோம், ரீஃபண்ட் ஆகாது, அது நம்மளுக்கே தெரியும், இருந்தாலும் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு கேட்டோம். பட் ஆனால் ரீஃபண்ட் ஆகாது அப்படின்ட்டாங்க. நீங்கள் ஒன்று வெள்ளியில் தான் எடுக்கணும், கோல்டும் எடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க. சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெள்ளியில் தான் எடுத்துருக்கோம். என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் காமிச்சது தான் இந்த நேற்று நான் போயிருந்தப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா, வெள்ளியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா செயின் எடுத்திருக்கேன். இது நான் போடுறதுனாலும் போட்டுக்கலாம், இவங்க போடுறதுனாலும் போட்டுக்கலாம், யார் வேணாலும் போட்டுக்கலாம். வெள்ளி செயின், வெள்ளி. இன்னும் கழுத்துலலாம் போட்டு பார்க்கல. அந்த காசு ரீஃபண்ட் ஆகலை அப்படின்னு மனசே இல்லாமல் என்னடா பண்ணுறது அப்படிங்கிற ஒரு இதுக்காக எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு கூட சொல்லலாம். வேற கூட அங்கேயே எடுத்துக்கலாம், போட்டு நாங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. ஏன்னா ஒரு நாள் கூட குழந்தைக்கு இப்படி போட்டு எங்களுக்கு இதானதே வந்து கிடையாது. அதனால வந்துட்டு எனக்கு இது இல்லை, இது வந்து அப்புறமா பார்த்துக்கலாம். ஏன்னா எனக்கு அந்த எடுத்திருக்கோம் அப்படிங்கிற அந்த இது இல்லை. ஃபஸ்ட்டு நாள் போன அன்னைக்கு எடுத்திருக்கோம் அப்படிங்கிற அந்த இது எனக்கு ரொம்ப இருந்துச்சு. பட் ஆனால் இது எடுத்தது வந்து எனக்கு என்னமோ இதே 10 ரூபாய்க்கு நம்ம எனக்காவது கொலுசு அந்த இதையும் போட்டுட்டு அந்த ரொம்ப சன்னமாக இருக்குது சிஸ்டர் அப்படின்றீங்க, அதையும் போட்டு கூட எனக்கு எடுக்கலன்னு தான் பார்த்தோம். அப்படி எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 15,000 ரூபா 18,000 ரூபா நம்ம கொடுக்குற மாதிரி. அங்கே எடுக்கிறதுல எனக்கு சுத்தமாகவே விருப்பம் இல்லை, அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்குதா. இந்த கோல்டு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் இப்போ இல்லை, கோல்டு வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கலாம். அப்போ நான் சொல்கிறேன் எனக்கு செயின் இருக்க ஒரு செயின் எடுத்தாங்க. அப்போ நான் சொன்னேன் உங்களுக்கு ஒரு செயின் எடுங்க அப்படின்னு, எடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு. இப்போ இந்த செயினை போடுறாரு, போட்டு மட்டும்தான் அப்போ கழுத்தில் போட. ஆனால் எனக்கு இவங்க போடுறது பிடிக்கும், போட மாட்டாங்க. ஆமாம் நல்லா என் செயின் 3000 ரூபாய்க்கு இருந்துச்சு. நான் இதையும் போடுற கேட்டார். பாப்பாவுக்கு வந்து அப்போ நீங்கள் கொலுசு எடுக்கலையா அப்படின்னு கேட்பீங்க. அப்படிலாம் கிடையாது, நம்ம கொலுசு எடுத்துவோம். ஏன்னா பொம்பளை பிள்ளை காலில் கொலுசு இல்லாமல் இருக்கக்கூடாது. நான் ஒரு நாள் கூட கொலுசு இல்லாமல் இருந்ததில்லை, என் பிள்ளை எப்படி நான் அப்படி விடுவேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் வந்து பாப்பா இப்போ போட முடியாது. நம்ம எடுத்துருக்கிற கொலுசு எடுத்தாச்சு. நம்ம எப்பவும் போல் தங்கமயில தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம். எப்பவுமே நாங்கள் தங்கமயில் தான். கொலுசு அப்படின்னு போனாவே தங்கமயில் தான். இப்போ பாப்பாவோட கொலுசு இருந்துச்சு இல்லைங்களா, அந்த கொலுசு இவங்க கிட்ட போடையில எவ்வளோக்கு போச்சு அப்படின்னா 18,000 சொன்னாங்க. 18,000 ரூபா சொன்னாங்க. அதே கொலுசை நம்ம இங்கே இவங்க கிட்ட ஏன்னா என் தங்கமயில் எடுத்த கொலுசு தான் இவங்க கிட்டேயே போடையில 20,000 ரூபாய்க்கு போச்சு. நம்ம ரெகுலர் கஸ்டமர் அப்படிங்கிறனால இன்னுமே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஸ்கவுண்ட் பண்ணி நம்ம அமௌண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய சொல்லி, அதாவது 6 ரூபா கிட்டே என்னமோ சொல்லி, பட் ஆனால் 6,000 சம்திங் சொல்லி நம்ம கொடுத்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3,000 சில்லறை தான் கொடுக்கும். அப்போ எவ்வளோ டிஸ்கவுண்ட் ஆயிருக்கு அவங்க கிட்ட எடுத்த வெள்ளி அப்படிங்கிறனால. அதே மாதிரி தான் எடுத்திருக்கோம். கொஞ்சம் பெருசா எடுத்து 5 முத்து. பாப்பா ஒரு 10 வயசுல போடுற மாதிரி, இன்னும் ஒரு 2 வருஷம் கழிச்சு போடுற மாதிரி. இன்னும் 1 வருஷம் கழிச்சு அவ போடலாம். இன்னும் ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் கம்பல்சரி போட முடியும். ஏன் இப்படி எடுத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து அவளுக்கு கொலுசு இல்லைனாலும் தெரியாது, சும்மா ஒரு சில்வர் கொலுசு கொடுத்தாங்க. பட் இன்னும் 2 வருஷங்கும் போது கண்டிப்பாக அவளுக்கு வந்து ரேட்டு அதிகமாக இருக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒரு வயசு வரும்போது நம்ம வந்து வெள்ளி கொலுசு போடணும்னு ஆசைப்படுவோம் இல்லையா, அதுக்காக இது வந்து அதுலேருந்து ஒரு பெரிய பிள்ளை ஆகிற வரைக்கும் இதை போடட்டும். பெரிய பிள்ளை ஆகிட்டான்னா அப்புறம் பிரியாவோட கொலுசு கழட்டி வச்சிருக்கோம் இல்லையா, அதை மாற்றி அவள் போடலாம். இப்போ அவளுக்கு வந்து 2 செட் கொலுசு ரெடி. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 ரூபா. அவள் பழைய கொலுசை போட்டு புது கொலுசு பெருசாக எடுத்திருக்கோம், அவ்வளோதான். அவள் மேலே வந்து பெருசாக வந்து எதுவுமே எடுக்கல. அங்கே விட இங்கே ரேட்டு குட்டிமாக்கு வந்து ஆமாம் நம்ம வந்து எப்போவுமே பர்ச்சேஸ் பண்ணுறது, நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா புதுசாக நம்ம ஒன்று ட்ரை பண்ணலாம். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கொலுசு வெள்ளி அப்படின்னு போகல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சஜஷன் பண்ணுறது தங்கமயில். ரெகுலர் கஸ்டமராக இருந்தால் இன்னும் நல்லா பெனிஃபிட்டாக பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இன்றைக்கி தான் எனக்கு தெரியும். உண்மையாலுமே வந்து நான் மனசார மன திருப்தியாக வந்து இன்றைக்கி தங்கமயிலேருந்து வந்திருக்கேன். இன்னொன்று என்ன அப்படின்னா, இது வாங்கினதை விட நம்ம ரெகுலர் கஸ்டமர் அப்படிங்கிறனால நம்மளுக்கு ஒரு ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரியுதா? விநாயகர்
நல்லா அதில் தெரியுதா? தெரியுது. ஓகேவா? நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. விநாயகர் தான் வரணும் இருக்கு, அதை விநாயகர் வந்துட்டார். விநாயகர் வந்து விநாயகர் படம் அது கரெக்ட் பண்ணுங்க. அங்கே இது இழுக்குதுமா. அங்கே படம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக நல்லா பெருசாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணிட்டு எவ்வளோ தெரியுமா இதை வந்து நம்ம வாங்கணும் அப்படின்னா இது எவ்வளோ தெரியுமா ப்ரைஸு? ப்ரைஸே பார்த்தீங்கன்னா 860 ரூபா, 900 ரூபா வருது. இது 1000 ரூபா. இந்த படம் நம்ம கடையில் போய் வாங்கினோம்னா 1000 ரூபா வரும். நல்லா இருக்கு, ஃபினிஷிங் நல்லா இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த செயின் எடுக்கிற இடத்துல நம்ம ஒரு 1800 ரூபா கிட்ட வந்து நம்ம கொடுத்து தான் வந்து அந்த செயின் எடுத்தோம். இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க சொல்லி கம்மி பண்ணி மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து பாப்பாவுக்கு அந்த இதில் எடுத்து இப்படி கட்டாயிருச்சேன்னு. இந்த கடையில் வந்துட்டு நம்ம கொலுசு மட்டும் வாங்கினது இல்லாமல் நீ கவலைப்படாத அப்படின்னு ஒரு விநாயகர் வந்து எனக்கு இன்னமும் என் கூடயே வந்த மாதிரி எனக்கு வினை தீரட்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. பார்க்கலாம். என்றைக்குமே வந்து நம்ம வெளியே இந்த மாதிரி போயிட்டு சாமி படம் வந்து வந்துருக்கு, ஒரு டைம் வந்திருக்கு. லக்ஷ்மி படம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு. ஏன்னா இப்போ தான் நம்ம எடுக்கிறோம். இந்த கொலுசுமே எனக்கு மனசில் தான் எடுக்கும் இல்லையா? அது ஏன்னு தெரியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானும் வச்சு பார்த்துட்டேன். என்ன மாதிரி ஐயோ கடவுளே, கீழே வெளியே விட்டாங்க எல்லாத்தையும். சரி, ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருக்குது எனக்கு. இங்கே தங்கமேல வாங்க பர்ச்சேஸ் பண்ண வந்து எனக்கு ஹாப்பினஸ். சரி, ஓகே. இந்த விலாகை வந்து இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? 2 பேரும் வந்து கால் நிறைய போட்டு பழகிட்டேன். நானாக இருந்தாலும் சரி, பாப்பாவாக இருந்தாலும் சரி, என் கூட படித்தப்பையும் சரி, என் கூட வேலை செஞ்சவங்களும் சரி, இப்போ ரீசெண்டாகவும் சரி, என்னை கேட்குறவங்க யாராக இருந்தாலும் நீங்கள் மதுரைக்காரங்களா, இந்த மாதிரி தேனிக்காரங்களா அப்படின்னு. ஏன்னா நான் போட்டிருக்கிற கம்மல் ஆகட்டும், நான் வேர் பண்ணுற செயின் ஆகட்டும், நான் காலில் போட்டிருக்கிற கொலுசு ஆகட்டும், சம்திங் இது எதாக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பார்வையாக இருக்கணும். அதாவது இப்போ நான் இதுக்குன்னு சொல்லலை, நீங்கள் மேலே ஃபஸ்ட்டு இந்த இதில் முன்னாடி போட்டிருந்த விலாகில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் என்னோடய கம்மலோட செட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிறது மட்டுமே 3/4 பவுனுக்கு கொஞ்சம் மேலே, 1/2 பவுனு சைடு மாட்டல், 1/2 பவுனுக்கு மேலே மேல் மாட்டல். அந்த மாதிரி வந்து அதாவது பார்க்கும் போது பார்வையாக இருக்கணும் அப்படிங்கிறக்காகவே வந்து நான் எடுக்கும் போதே அந்த மாதிரி கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக போட்டு கிராம் அதிகமாக இருக்கிற மாதிரியே எடுத்து அது பழகிட்டனால இப்போ வந்து சேம் இதே கொலுசு பாப்பாவுக்கு நம்ம முன்னாடி வாங்கியில் எவ்வளோக்கு வாங்கினோம் அப்படின்னா, போட்ட கொலுசு எவ்வளோக்கு வாங்கினோம் அப்படின்னா 11,200 ரூபாய்க்கு நான் வாங்கினேன் அந்த கொலுசு. ஓகேங்களா? ஆனால் இப்போ அந்த கொலுசு போடையில் 21,000க்கு போயிருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ ரேட்டு ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு. என்னால் சத்தியமாக அதை ஜீர்ணிக்கவே முடியல. நடுத்தர மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எதுவுமே பண்ண முடியலையே, 15 பவுன் நம்ம விற்றுட்டோம், இப்போ 1 பவுன் கூட இல்லை, குழந்தைக்கு ஒன்றுமே நம்மளால் செய்ய முடியல அப்படின்னு, இப்படியே போயிடுமா அப்படின்னு கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் கடவுள் மேலே பாரத்தை போட்டு இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? இந்த விலாகை வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த விலாக் யாராவது புதுசாக பார்த்துட்ருக்கீங்க, வெளியே சண்டை நடந்துட்டுருக்கு, இந்த விலாக் யாராவது புதுசாக பார்த்துட்ருக்கீங்க, இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்ததுன்னா மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் கோல்டே எடுக்க மாட்டீங்களா அப்படின்னு வந்து நீங்கள் மனசில் கண்டிப்பாக நினைக்கலாம். பட் என்னோடய கேள்வி என்ன அப்படின்னா, 1 பவுன் 2 பவுன் நம்ம கடன் வாங்கி எடுக்கிறத விட, 1 பவுன் 2 பவுன் நம்ம போய் எடுக்கிறத விட 1 கிராம் நம்மளால் தாராளமாக எடுக்க முடியும் அப்படிங்கிறது உறுதி தான். 20,000க்கு போனாலும் பொம்பளை பிள்ளை வச்சுருக்கோம் எடுத்தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒன்றும் பண்ண முடியாது. கிராம் எடுக்கலாம். இப்போ நம்மகிட்ட ஒரு 5 ரூபா இருக்கா, அப்படியே குறி சேர்க்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு 20 ரூபா வந்துச்சா, போய் 1 கிராம் எடுத்தோமா, திருப்பி இன்னொரு கிராம் எடுத்தோமா, அதுக்குள்ளே கல்யாணம் வரைக்கும் கிராமம் மட்டுமே எடுக்கலாம். வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. கிராமம் மட்டும் எடுத்து வச்சுட்டு கல்யாணத்தப்போ அடித்து நகை செஞ்சுக்க வேண்டியதை என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி நினைக்கிறேன். அவங்க ஆனால் வந்து அதில் கொஞ்சம் கூட உடன்பாடே இல்லை. உங்களோட மைண்ட் செட் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. எங்களோட மைண்ட் செட் இதுதான். ஓகே, இந்த விலாகை முடிச்சுக்கலாம். புதுசாக யாராவது வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் ஒரு விலாகில் பார்க்கலாம்.